வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. காமன்வெல்த் மாநாட்டில் மத்திய அரசுடைய காங்கிரசுடைய நிலைப்பாடு, ராகுல் காந்தியின் பேச்சுகளால் எழுந்திருக்கக்கூடிய சமீபத்திய சர்ச்சைகள் என்று நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இவற்றை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு இளங்கோன் அவர்கள் இருக்கிறார். உங்களுக்காக அவரை நாம் இன்று கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். காமன்வெல்த் மாநாட்டை பத்தி பேசாம இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கவே முடியாது. ஏன்னா ஊடகங்கள் பேசுறதை விட மக்கள் பேசுறதை விட காங்கிரஸ் தலைவர் அதிகமாக பேசிட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பொதுவாக கட்சியின் தலைவர்கள் அதிகமாக பேசுகிறார்கள், மக்கள் பேசுகிறார்கள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நானும் அதுதான் சொல்றேன். மக்கள் பேசுறதை விட ஊடகங்கள் பேசுறதை விட காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு அதிகம். காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட வந்து எப்படின்னா மற்ற கட்சியில எல்லாம் ஒரு தலைவர் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சியில வந்து நிறைய தலைவர்கள் இருக்காங்க, நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க பேசும்போது இது வந்து ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. காங்கிரஸ்ல கொஞ்சம் ஜனநாயகம் அதிகம். மேலிடம் ஒரு பிரச்சனையை குறித்து ஒரு முடிவான முடிவு எடுக்கின்ற வரை காங்கிரஸ்ல இருக்கின்றவர்கள் அவருடைய கருத்தை சொல்வதற்கு இங்கே உரிமை உண்டு. மற்ற கட்சிகளில் அந்த உரிமைகள் கிடையாது. நம்ம வந்து காமன்வெல்த் பத்தி தொடர்ந்து பேசுற மாதிரி ஜனநாயக பத்தி ஒரு டவுட் கேட்டலாம்னு பார்த்தேன். ஜனநாயகம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள பேசி புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறத தாண்டி பத்திரிகையாளர் மத்தியில ஊடகங்கள்ல சொல்லக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா ஜனநாயகம் பார்க்க முடியுமா, விமர்சனமா பார்க்க முடியுமா? இல்லை, ஜனநாயகம் தான். ஒருவர் ஒரு கருத்தை சொல்வதற்கு இந்த நாட்டிலே உரிமை உண்டு. அதே போல ஒரு கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு உரிமை உண்டு. எல்லா கருத்துக்களையும் ஆராய்ந்து எது சரியான முடிவு என்று மேலிடம் கருதுகின்றதோ அந்த முடிவை எடுக்கும் போது எல்லோரும் அந்த முடிவுக்கு கட்டுப்படுவோம். அப்படி ஒரு முடிவு கட்டுப்படுறதுக்கு முன்னாடி மத்திய அரசுடைய அல்லது காங்கிரஸ் நிலைப்பாடு என்னவா இருக்கணும், ஒரு மக்கள் மத்தியிலையும் ஊடகங்கள் மத்தியிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில ஒரு இளங்கோன் அவர்கள் மட்டுமில்லாம மத்திய அமைச்சர் சிதம்பரம் ஆகட்டும், மத்திய அமைச்சர் வாசன் ஆகட்டும், மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் ஆகட்டும், மத்திய அமைச்சர் நாராயணசாமி ஆகட்டும், 4 பேரும் 4 குரல்ல எதிரொலிக்கிறத பாக்குறோம். பிரதமர் முடிவு செய்வார், கலந்துக்க கூடாது, கலந்துகிட்டா தப்பு இல்ல, தமிழக உணர்வை மதிப்பளிச்சு செய்யப்படும். எதுவுமே ஒரு நிலையான ஒரு கருத்து மாதிரி தெரியல. இல்ல, இதுல கருத்துக்கள் சொல்லும் போது வார்த்தைகள் வித்தியாசமாக பல வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படலாம். ஆனால் கருத்து என்பது 2 தான். கலந்து கொள்ளலாமா கொள்ள வேண்டாமா என்பதுதான். ஒரு சாரார் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள், இன்னொரு சாரார் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றோம். அவ்வளவுதானே ஒழிய 2 சாராரும் கடைசியாக மேலிடம் என்ன முடிவு எடுக்கின்றதோ, மத்திய அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கின்றதோ அதற்கு கட்டுப்படுவோம். அவ்வளவுதான். அதிமுக ஒரு நிலைப்பாடும் திமுக ஒரு நிலைப்பாடும் எடுக்குது அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும். அதிமுகவிலும் திமுகவிலும் ஜனநாயகம் என்பது அறவே கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் கலைஞர் என்ன சொல்கின்றாரோ அதுதான். இப்போது கலைஞருக்கு பதிலாக ஸ்டாலின் என்ன சொல்கின்றாரோ அதுதான் அங்கே முடிவு. தனிப்பட்ட கருத்தை இங்கு சொல்வதற்கு சுதந்திரம் கிடையாது. அதிமுகவை பற்றி நீங்கள் கேட்கவே வேண்டாம், யாரும் ஒண்ணுமே பேசவே முடியாது. அந்த அம்மையார் என்ன சொல்கின்றார்களோ அதுதான் அங்கே தேவவாக்கு. ஆனால் காங்கிரஸ் என்பது ஒரு ஜனநாயக கட்சி என்ற காரணத்தால் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பு அந்த பிரச்சனையை குறித்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுவதும் அந்த கருத்துக்களை எல்லாம் அனுசரித்து முடிவெடுப்பதுதான் காங்கிரஸில் பழக்கம். அப்படி வந்து இளங்கோவனோ தங்கபாலுவோ ஞானதேசியனோ சொன்னா நம்ம வந்து கட்சியில வந்து ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்குறதுக்காக சொல்றாங்கன்னு சொல்லலாம். மத்திய அமைச்சரவையில் அங்கம் வைக்கக்கூடிய கேபினட் அமைச்சர்களா இருக்கக்கூடியவர்களும் இப்படி சொன்னாங்கன்னு இல்ல. அதாவது மத்திய அமைச்சர்கள் கேபினட் அமைச்சர்கள் என்று சொன்னால் அவர்களும் காங்கிரஸ்காரர்கள் தான். அவர்களுக்கும் அவர்களுடைய கருத்தை சொல்வதற்கு உரிமை உண்டு. ஆனால் கேபினட் மீட்டிங்கில் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அந்த முடிவு மாறி அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். இப்ப நீங்க வந்து பொதுவாக சொல்லும்போது நீங்க சொல்றீங்க வாசன் அவர்கள் வந்து பிரதமர் கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு பிரதமரே பார்த்து நேரடியாக வலியுறுத்திட்டு வந்தார். நீங்க சொல்லும்போது தயவு செய்து வாசன் அவர்கள் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாது என்று எந்த இடத்திலேயும் எந்த இதையும் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லி இருக்கின்றார் என்றால் தமிழகத்தில் இருக்கின்ற உணர்வுகளை ஒட்டி மத்திய அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கின்றார். தமிழக மக்களுடைய உணர்வு என்ன? தமிழக மக்களுடைய உணர்வு என்பது 4-5 தலைவர்கள் வச்சு நீங்கள் கணக்கு போட்டு விட முடியாது. ராமதாஸ் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், அல்லது வேறு பல திருமாவளவன் ஆகட்டும், அல்லது இன்னும் சின்ன கட்சிகளுடைய தலைவர்கள் சொல்கின்ற கருத்துதான் ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன, ட்ரெயினை மறிக்கின்றார்கள், இங்கே குண்டுகள் வீசப்படுகின்றன என்று சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம் செய்கின்றவர்கள் யார் என்று பார்த்தால் ஒவ்வொரு இடத்திலும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் 10 பேர் 20 பேருக்கு மேல் எந்த இடத்திலும் கிடையாது. கடைசியாக நேற்றைக்கு முன்தினமோ ஏதோ ஒரு ஊரிலே ட்ரெயினை நிறுத்தினார்கள். அதை நான் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது 10 பேர் அங்கே இருக்கின்றார்கள். ஒரு போராட்டம் என்றால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். மக்களே பொங்கி எழுது, மாணவர்களே பொங்கி எழுது, ஆயிரக்கணக்கான பேர் ஒரு இடத்திலே திரண்டு ஒவ்வொரு ஊரிலேயும் திரண்டு போராட்டம் நடத்தினால் அது மக்கள் போராட்டம்.
ஏதோ 5 பேர் 10 பேர் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு அது ஊடகங்களிலே பெரிதுபடுத்தப்பட்டால் அது மக்கள் போராட்டம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியும். 2 விதமா பார்க்கணும். இப்போ நீங்க சொன்ன தொலைக்காட்சியில பார்த்தவர் வந்து மாணவர்கள் அமைப்புகள் தங்களாக முன் வந்து செய்யறாங்க, சட்டக்கல்லூரி மாணவர்களோ மற்ற கல்லூரி மாணவர்களோ செய்யறாங்க. இது போக மதிமுக ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், நாம் தமிழர் இயக்கம் ஆகட்டும், பாமக ஆகட்டும், இவர்கள் எல்லாருமே அங்கங்க போராட்டம் நடத்திருக்காங்க. அதுல நல்ல கூட்டங்கள் இருப்பதை நம்ம கண்ணால பார்க்க முடியும். நீங்க எந்த கூட்டத்திலாவது 100 பேர் 200 பேருக்கு மேல் அதிகபட்சமாக கலந்து கொண்டார்கள் என்று நீங்கள் சொன்னால் நான் இதை தமிழக மக்களுடைய போராட்டம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க சொல்றதை உண்மை வச்சுட்டா கூட ராமதாசோ, திருமாவளவனோ, வைகோவோ, சீமானோ சொல்றதெல்லாம் வந்து மக்கள் கருத்து ஆயிராது அப்படின்னா, இளங்கோவனோ, தங்கபாலுவோ, வாசனோ, ஜெயந்தி நடா சொல்றது மட்டும் மக்கள் கருத்து ஆயிடுமா? கண்டிப்பாக கிடையாது. இதுவும் மக்கள் கருத்து கிடையாது, அதுவும் மக்கள் கருத்து கிடையாது. என்னை பொறுத்தவரையில் தமிழக மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேறி கொண்டு போக வேண்டும், எப்படி கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் தான் அவர்களுக்கு இருக்கின்றதை தவிர அவர்களுக்கு குறிப்பாக இலங்கையில் வாழ் தமிழர்கள் என்றைக்கு சொன்னார்களோ, தயவு செய்து தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் நீங்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தால் நாங்கள் இங்கே சுகமாக இருக்க முடியும், எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும், அனாவசியமாக நீங்கள் குரலை எழுப்பி எங்களுடைய வாழ்வை நசுக்காதீர்கள் என்று சொன்னது என்றைக்கு பத்திரிகையில் வெளியாகிறதோ அன்னையிலிருந்தே கொஞ்ச நஞ்சம் உணர்வுகள் என்று தவறான உணர்வுகளை வைத்திருந்தவர்கள் கூட இன்றை மாற்றிக்கொண்டு அந்த பொதுமக்களில் யாரும் இதை பற்றி பேசுவது கிடையாது. அப்படியானால் தமிழக மக்களுக்கு எந்த கவலையும் இல்லை இலங்கை பிரச்சனையின் போது வாசன் அவர்கள் பிரதமரை நிச்சயமாக நீங்கள் நேரில் சென்று கலந்து கொள்ள வேண்டும் என்று தான் வலியுறுத்தினாரா? மக்களை பற்றி நான் சொல்கின்றேன், மக்கள் இதை அக்கறை உள்ளவர்களாக கிடையாது. அரசியல்வாதிகள் இதை அரசியல் ஆக்க வேண்டும் என்ற காரணத்தால் ஒரு பக்கம் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரை குறிப்பாக நான் மற்றவர்களுக்கு பேசுவதை விட எனக்காக பேசிக் கொள்கின்றேன். என்னுடைய கருத்து என்பது இன்றைக்கு வடக்கு மாகாணத்தில் தமிழக அரசு அமைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அந்த அரசுக்கு வலுவூட்டுகின்ற வகையில், அந்த மக்கள் ஜனநாயக உரிமைகளை பெறுகின்ற வகையில் அவர்களுக்கு வருவாய்த்துறையையும் போலீஸ் துறையையும் தாங்களாகவே சுயமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நாம் பணிபுரிய வேண்டுமே தவிர, நம்முடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டுமே தவிர அவர்கள் இப்போது அடைந்திருக்கின்ற நிலைமையை குலைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன். நான் ஒரு விஷயம் பார்க்கிறேன், எப்பயுமே காங்கிரஸ் தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து வரிந்து கட்டி பதில் சொல்கிறார்கள். ஏதாவது ஒரு சிக்கல் நெருக்கடி வந்தோடனே இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்லது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக, ஏனென்றால் கட்சி ஒரு முடிவு எடுக்கின்ற வரையில் பல கருத்துக்கள் இருக்கத்தானே செய்யும். பாரதிய ஜனதா கட்சியிலும் அப்படித்தான் இருக்கின்றது. வெங்கைய நாயுடு போன்றவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற 1-2 தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே கட்சிகளிலே மேலிடம் ஒரு முடிவு எடுக்கின்ற வரையில் கருத்துக்களை சொல்வதற்கு கண்டிப்பாக உரிமைகள் இருக்கின்றன. வாசன் அவர்கள் பிரதமரை பார்த்து என்ன கேட்டிருப்பார்? என்ன, நான் வாசனோடு என்று இல்லையே. ஆனா நீங்க வாசனோடு அன்று இல்லையே தவிர வாசனோடு தொடர்ந்து இருக்கிறீர்கள். வாசனை பொறுத்தவரையில் நான் மிக நட்புடன் தான் இருக்கின்றேன், பார்க்கின்றேன். அது தமிழக மக்களின் உணர்வுகளை நான் பிரதிபலிக்க, தமிழகத்தில் இருக்கின்ற உணர்வுகளை நான் பிரதிபலிக்கப் போகின்றேன் என்றுதான் சொல்றேன் ஒழிய என்ன பேசினார் என்று அவரும் சொல்லவில்லை, என்ன பேசினீர்கள் என்று நானும் கேட்பது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது. தமாக இணைப்புக்கு பிறகு நீங்க வந்து உங்களுக்குன்னு இருந்த தனி குழுக்களை விட்டு நீங்க வந்து முழுமையா வாசனோடு இணைந்து அவரோட ஐக்கியமாக செயல்பட்டு கொண்டீர்கள். பெரும்பாலும் நீங்க வந்து அவரோட முரண்பட்டது இல்ல. வாசனோடும் எல்லா தலைவர்களோடும் நான் நட்பு கொண்டுதான் இருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்டையில் கோஷ்டி வளர்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லாதவர். என்னை பொறுத்தவரையில் காங்கிரசில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஒரே அமைப்பு ரீதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர். ஆகவே வாசனோடு நான் நட்புரிமையோடு இருக்கின்றேன் என்ற ஒரே காரணத்திற்காக அவரோடு ஐக்கியமாகிவிட்டேன், அவர் சொல்வதையெல்லாம் நானும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஜால்ரா போடுவேன் என்பது அதற்கு அர்த்தம் கிடையாது. நட்புரிமையோடு இருக்கின்றோம். இன்றைக்கு தமிழக உணர்வுகளை, தமிழக சட்டமன்றத்தில் ஏகமனதாக ஏற்றப்பட்ட தீர்மானத்தை பற்றி நான் பிரதமரிடம் பேசுவேன் என்று அவர் சொல்லி இருக்கின்றார். நான் பிரதமர் அவர்கள் இந்த இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். ஆகவே வாசனும் நானும் அவருக்கு நான் ஜால்ரா போடுகின்றவனாக அவரோடு ஐக்கியமாகிவிட்டேன் என்று நீங்கள் சொல்கின்ற கூற்று சரியாக இருக்காது. வாசன் அவர்கள் மட்டுமில்லாம பாத்தீங்கன்னா வந்து பொதுவா இது போன்ற பிரச்சனைகள்ல கருத்து அதிகமா தெரிவிக்காத ஜெயந்தி நடராஜனோ அல்லது மத்திய அரசுடைய நிலைப்பாடுல இருந்து மாற்று கருத்தே தெரிவிக்காத சிதம்பரம் அவர்களோ இந்த இசைப்பிரியாவுடைய வீடியோ காட்சியில் வெளியான பிறகு அவர்களே வந்து ஒரு கொந்தளித்திருக்கிறார். இல்ல இது வந்து உண்மையா இருந்தா ஒரு மனித உரிமை மீறிய செயல், இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவங்க கலந்து கொள்ளக்கூடாது என்று சிதம்பரம் அவர்கள் கூட வெளியே சொல்லது கிடையாது. இந்த பத்திரிகையிலாவது கலந்து கொள்ளக்கூடாது சிதம்பரம் சொல்லி இருக்கின்றார் என்று வந்திருக்கின்றதா? கிடையாது. ஜெயந்தி நடராஜன் சொல்லி இருக்கின்றார் தொலைக்காட்சியில், அவருடைய கருத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். ஏன் சொன்னார், எதற்காக சொன்னார், என்ன அவருடைய உந்தல் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது.
இல்ல சிதம்பரமோ வாசனோ அப்படிப்பட்ட நேரடியான கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்று உண்மையானும் கூட அவர்கள் பேசுறதை வச்சு உங்களுடைய பார்வை நீங்களும் சொல்லும்போது பிரதமர் கலந்து கொள்ள கூடாதோ கலந்து கொள்ள உங்களுடைய பேச்சில இருந்து உங்களுடைய நோக்கம் தெளிவா தெரியும் இல்லையா? கண்டிப்பா என்னை பொறுத்தவரையில் அவருடைய பேச்சிலிருந்து என்ன எனக்கு புரிகிறது என்று சொன்னால் என்னுடைய கருத்து அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அது வேற விஷயம் இல்ல. அப்ப எது சரின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? எது சரி என்பதை நீங்கள் எது சரி என்பது காங்கிரஸ் மேலிடம் என்ன முடிவு செய்கின்றதோ அதுதான் சரியாக இருக்கும். காங்கிரஸ்காரர்களை பொறுத்தவரை நிச்சயமா காங்கிரஸ் மேலிடம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நீங்க எல்லாரும் உடன்படுவீர்கள் என்பது ஒன்று. ஆனா ரெண்டு துருவங்கள் இரண்டு கருத்துக்களா இருக்கும் போது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். ஒன்று பகலா இருக்க முடியும், இல்லாட்டி இரவா இருக்க முடியும். இரண்டுக்கும் நடுவில் ஒன்று இருக்க முடியாது இல்லையா? நீங்கள் இரண்டு துருவங்கள் பகலாக இருக்க முடியும், இரவாக இருக்க முடியும் என்று சொல்கின்றீர்கள். அது பகலும் இரவும் சேர்ந்ததுதான் ஒரு நாள். ஆகவே இத்தகைய கருத்துக்கள் 2-3 வகையான கருத்துக்கள் சேர்ந்ததுதான் கடைசியில ஒரு முடிவு. அந்த முடிவு தான் வழிபிறக்கக்கூடிய விடியலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவு. மக்களுடைய பிரதிநிதிகளா நம்ம பார்க்கக்கூடியது தமிழக சட்டப்பேரவை. சட்டப்பேரவையில ஏகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்தியா எந்த விதத்திலும் பங்களிக்க கூடாது என்று. இப்போ எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தலைவர் சொல்லியிருக்காரு, இங்க இந்தியால இருந்து ஒரு துரும்பு கூட போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ராமதாசோ வைகோவோ சீமானோ உங்களுடைய கூற்றுப்படி இன்னும் சின்ன சின்ன கட்சிகளோ கூட சொல்லாட்டா கூட தமிழகத்தின் பிரதான கட்சிகளா இருக்கக்கூடிய 2 கட்சிகள், இன்னும் சொல்ல போனா பிரதான எதிர்கட்சியும் கூட தேமுதிக கூட எல்லாருமே வலியுறுத்திருக்காங்க. தமிழக சட்டப்பேரவையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது எதுவுமே தமிழக மக்களின் உணர்வு இல்லை என்று நினைக்கிறீர்களா? தமிழக மக்களுடைய உணர்வு இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதாவது சட்டசபையிலே ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிருக பலம். அதே சமயத்தில் இந்த தீர்மானத்தை காங்கிரசும் ஆதரித்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆதரித்த போது கூட அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சட்டப்பேரவை பதிவேட்டில் பதிவு செய்து விட்டுதான் அதை ஆதரித்தார்கள். போகாமல் போனால் நாம வடக்கு மாகாண மக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை கண்காணிக்க முடியாது என்பதையெல்லாம் பதிவு செய்து விட்டுதான் ஆதரித்தார்கள். ஆகவே 234 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கின்றார்கள் என்று சொல்லும் போது அதற்கு பல கட்டாயங்கள் இருக்கலாம், பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆகவே இதுதான் பொதுமக்களுடைய முடிவு என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் ஆதரித்திருக்கிறார்கள். உங்களுடைய கூற்றுப்படியே தங்களுடைய கருத்தை பதிவு செய்தான் ஆதரித்தார்கள் என்றால் கூட திமுக தலைவர் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேர்ந்து கூடாது என்று சொன்னார். எல்லாம் சொல்லிட்டு கடைசி ஆதரவா ஓட்டளிச்சு வந்தார். அப்போ எதிர்ப்புக்கும் அந்த ஓட்டளிப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. தங்களுடைய கருத்தை மாற்று கருத்தை பதிவு செய்தார்கள். அங்க போய் பார்த்தா தான் உண்மை நேரம் தெரியும், அதனால போகணும்னு சொல்லிட்டு போகக்கூடாதுங்கிற தீர்மானம், இது எவ்வளவு ஒரு முரண்பாடா தெரியலையா? உண்மைதான். கலைஞரை பொறுத்தவரையில் இப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கின்றார். அவர் இருக்கின்றார் என்பதை அவர் மற்ற மக்களுக்கு சொல்வதை விட தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு தினந்தோறும் காட்ட வேண்டும் என்ற அவசியத்தில் இருக்கின்றார். ஆகவே தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அவர் அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே கலைஞருடைய கருத்துக்களுக்கெல்லாம் என்னை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான வலு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதே நிலைமையில் தான் தமிழக காங்கிரசுடைய 5 எம்எல்ஏக்களும் இருக்கிறார்களா என்ன? தமிழக காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் நினைக்கிறீங்க 234 பேர் இருக்கின்ற ஒரு சபையில் 5 பேர் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? பொதுவாகவே 67க்கு பிறகு திராவிட கட்சிகள் சட்டசபையிலே ஆட்சியை பிடித்து அமர்ந்ததிலிருந்தே சட்டசபை எப்படி நடத்தப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும். பாராளுமன்றம் நடத்தப்படுவது போலதான் இங்கே சட்டசபை நடத்தப்படுகின்றது. பாராளுமன்றத்தை பலமுறை கூக்குரலிட்டு கூச்சலிட்டு சபாநாயகரை சுட்டிட்டு பேப்பரை கிழித்தாலும் அங்கே யாரும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதில்லை. இங்கே கேள்வி கேட்டாலே தூக்கி எறியப்படுகின்ற நிலைமை. ஆகவே ஜனநாயகம் என்பது நம்முடைய சட்டமன்றத்தில், தமிழக சட்டமன்றத்தில் ஜனநாயகம் என்பது செத்து பலகாலம் ஆகிவிட்டது. ஆகவே நீங்கள் ஜனநாயக முறைப்படிதான் சட்டசபை நடக்கிறது என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். 5 எம்எல்ஏக்கள் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா 5 எம்எல்ஏக்கள் ஏன் இருக்க வேண்டும்? பதவி ராஜினாமா செய்துட்டு போனீங்க, எங்களால் எதுவுமே செய்ய முடியாது, இங்க இருக்கிறதே வீண் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா செய்ய வேண்டியதானே? நல்ல கருத்து. இதை பற்றி நாங்கள் யோசித்து மேலிடத்தில் சொல்வோம். இந்த காமன்வெல்த் மாநாட்டில் ஏன் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு ஒரு பல காரணங்கள் இருந்தாலும் இப்ப முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று அவங்க போர் குற்றங்கள், அவங்களுடைய பிரதானமான குற்றச்சாட்டு. போர்ல தமிழர்கள், இலங்கை ராணுவ வீரர்கள், புலிகள் யாராலும் பலியாறதுங்கிறது நடந்தே தீரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பிடித்து வைத்து அவர்களுடைய கஸ்டடியில், அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற போது அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரன் ஆகட்டும், இப்போது வெளியேறக்கூடிய இசைப்பிரியா ஆகட்டும், அவர்கள் இசைப்பிரியாவும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க அவர்கள் போர்ல கிராஸ் ஃபயரை செத்துருப்பாங்க. ஆனா இப்ப அவர்கள் ராணுவ கட்டுப்பாடு இருப்பதை வீடியோ காட்சியில் அம்பலப்படுத்திருக்கிறார். அப்ப பகிரங்கமாக அவர் போர் குற்றம் புரிந்திருக்கலாம் என்பது நிரூபணமான பிறகும் கூட அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டு வைப்பதோ, அவர்களுடைய நடவடிக்கை எடுப்பதோ, அவர்கள் குறைந்தபட்சம் கண்டனம் தெரிவிப்பதோ கூட இந்திய அரசு செய்யாது என்றால் தமிழர்கள் இல்லை
ராஜபக்சே மீதும் அந்த ராணுவத்தின் மீதும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இளங்கோவன் இல்ல, காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கின்றது. மத்திய அரசு யுஎன் மகாநாட்டிலேயே நாங்கள் அதை ஆதரித்து வாக்களித்தோமோ இல்லையா? அந்த வாக்களிக்கிற தீர்மானத்தை நீங்க எவ்வளவு நீர்த்து போக செஞ்சீங்கிறத பிரதானமா எல்லா எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. அது தவறு. நாங்கள் நீர்த்து போக செய்யவில்லை. மாறாக உலகத்தில் இருக்கின்ற மற்ற நாடுகளுடைய ஆதரவை பெறுவதற்காக கடைசி வரை நாங்கள் என்ன நிலை என்பதை சொல்ல. உங்கள் மீதான குற்றச்சாட்டை நீங்களே விசாரணை நடத்துவீர்கள் என்றால் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? நாங்கள் மட்டும் விசாரிக்கவில்லை. அந்த நவநீத பிள்ளை என்ற அந்த மனித உரிமை தலைவியாக இருக்கின்றாலே அந்த அம்மையாரே வந்திருக்கின்றார். இப்போது அறிக்கையை கொடுக்க இருக்கின்றார். ராஜபக்சே மீது எவ்வளவு கொலை குற்றங்கள் இருக்கின்றதோ, அப்பாவி மக்களை கொன்றதாக எத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதோ அதே அளவுக்கு குற்றச்சாட்டை பிரபாகரன் மீதும் இருக்கின்றது என்பதை அந்த அம்மையார் சொல்லி இருக்கின்றார். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 2 பேரையும் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடுதலை புலிகளும் மக்களை கொண்டு இருக்கின்றார்கள். அவருடைய குற்றங்கள் இன்றைக்கு பிரபாகருடைய மகன் கொல்லப்பட்டார் என்று சொல்கின்றீர்கள். நானும் அதை பார்த்திருக்கின்றேன். அது வருந்தத்தக்க நிகழ்ச்சி, கொடுமையான நிகழ்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் விடுதலை புலிகளால் 12 வயது 15 வயது இளம் சிறார்களும் இளம் பெண்களும் அரணாக வைத்து கொல்லப்பட்டார்களே, அதற்கு யார் பொறுப்பேற்பது? அவை 2 பேரும் அங்கே அயோக்கியத்தனம் செய்திருக்கின்றார்கள், போர்க்குற்றங்கள் செய்திருக்கின்றார்கள். 2 பேரும் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்பதிலே உறுதியாக. ஐநா மனித உரிமை ஆணையருடைய தலைவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். 2 பக்கம் அது மறுக்க முடியாத உண்மை. அதனால் தான் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக புலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இலங்கை அரசுக்கு ஏதாவது தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் 2ஐயுமே சமமாக பார்ப்பீர்கள் என்றால் இலங்கை தூதரை நீங்கள் வெளியேற்றிருக்கிறீர்களா? நீங்கள் விடுதலை புலிகள் என்பது வேறு. விடுதலை புலிகள் என்பது ஒரு தீவிரவாத இயக்கம். இலங்கை என்பது ராஜபக்சே செய்தார் என்பதற்காக இலங்கை அரசாங்கத்தின் மீது முழுமையாக நட்பு நாடே கிடையாது என்று நாம் வெட்டிவிட முடியாது. கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய்க்கு நாம் அங்கே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நாங்கள் அமுல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 206 கிலோமீட்டருக்கு நாம் ரயில்வே லைனை அங்கே போட்டிருக்கின்றோம். வீடுகள் கட்டி கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு 48,000 கோடி ரூபாய் ஒழுங்காக அங்கே தமிழ் மக்களுக்கு போய் சேருகிறதா என்பதை பார்ப்பதற்கு நமக்கு அனுமதி வேண்டும் என்று சொன்னால் இலங்கையோடு ஒரு உறவு இருக்க வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகின்றேன். இதெல்லாம் போர் குற்றத்தால் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து தடவக்கூடிய வேலை. அந்த போர் குற்றங்களை நிகழ்த்தியவர்களுக்கு என்ன தண்டனை? புலிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை, இந்தியாவில் இடமில்லை, திட்டவட்டமாக தடை விதிக்கப்பட்டது. தண்டனை என்று நீங்கள் சொல்கிறீர்களா? ஒரு அமைப்பு செயல்படவே தடை. நீங்கள் விடுதலை புலிகளுக்கு எப்படி ராஜபக்சே குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கடுமையாக கிடைக்க வேண்டும் என்று இந்தியா சொல்கின்றதோ, அதேபோல் விடுதலை புலிகளை சார்ந்தவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றவர்கள் பிடிக்கப்பட்டால் அவர்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் செய்த கொடுமைகளுக்கும் கொலைகளுக்கும் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். மத்திய அரசு இதுவரை ஏதாவது ஒரு தீர்மானத்தில், குறைந்தபட்சம் விவாதத்தில், பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் அவர்களோ பிரதமரோ ஏதேனும் ஒரு முறையாவது இலங்கை அரசு போர்க்குற்றம் புரிந்திருக்கிறது உண்மைதான் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் இப்ப சொன்னீங்க 2 பேருமே அயோக்கியத்தனம் பண்ணிருக்கிறாங்க, நீங்க குறிப்பிட்டீங்க. இது மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை மத்திய அரசு ஒரு முறை ஏனும் செய்திருக்கிறதா? சொல்லியிருக்கின்றார்கள். கிருஷ்ணா அவர்களே வெளியுறவு மந்திரியாக இருந்தபோது அங்கே சென்றிருக்கின்றார். அங்கிருந்து வந்தவுடனேயே அவர் கொடுத்த பேட்டியில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அங்கே தமிழ் மக்கள் 2 பக்கத்திலும் அவர்கள் நசுக்கப்பட்டிருக்கின்றார்கள். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். யார் குற்றம் செய்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டது யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கின்றார். யாராக இருந்தாலும் யாராலும் 19 சொல்ற மாதிரி தமிழக காங்கிரஸ் விடுதலை புலிகள் அப்படித்தானே சொல்ல வேண்டும். ராஜபக்சே சொல்கின்றார் என்று நாம் குற்றம் சாட்டுகின்றோம். இன்றைக்கு உலக யூஎன்ல இருந்து இன்னைக்கு பார்த்து சென்றிருக்கின்றார். யார் அவர் குற்றம் செய்திருக்கின்றார், பிரபாகரனும் குற்றம் செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அந்த அம்மையாருடைய அறிக்கை மிகவும் தெளிவாக விளக்கமாக இன்னும் 2 மாதத்தில் வெளியாகும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அம்மா பத்திரிகையாளர் சந்தி சொல்லும் போதே இலங்கை அரசு மீதும் சொன்னது, நான் ராணுவத்துடைய எல்லா இடத்திலும் ராணுவம் இருப்பதை நான் கண்கூடா பார்க்கிறேன், மக்கள் ஒரு அச்சத்தில் இருக்காங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க புலிகளை பற்றி சொல்ற அளவுக்கு மத்திய அரசு ஒரு முறை ஏனும் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடாது, மக்கள் குடியிருக்கும் போதிலும் ராணுவங்களை அகற்றுங்க அப்படிங்கிறது ஒரு முறையாவது ஒரு சின்ன நெருக்கடியாவது பகிரங்கமா? இல்லை, நம்மை பொறுத்தவரையில் சொல்லப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் இங்கே விசாரிக்கப்படுகின்றன. சொன்னார்கள் தெருக்களினுடைய தமிழ் பெயர் மாற்றப்பட்டு அங்கே சிங்கள பெயர் வருகின்றது என்று ஒரு பெரிய அரசியல் தலைவரே இங்கே 10 தெருக்களின் பெயரை சொன்னார். கடைசியில் பார்த்தீர்கள் என்னவென்று சொன்னால், இங்கே இப்படி தமிழில் ஒரு பெயரும் ஆங்கிலத்தில் ஒரு பெயரும் இங்கே எப்படி இருக்கின்றதோ, தூத்துக்குடி என்று தமிழில் சொல்கின்றோம், ஆங்கிலத்தில் டூட்டிக்குடி என்று சொல்கின்றோம். அதேபோல் சென்னையை பொறுத்தவரையில் இப்போது எல்லோரும் சென்னை என்று சொல்கின்றோம், அப்போது மதராஸ் என்று சொல்லுவோம், மெட்ராஸ் என்று சொல்வார்கள். இப்படி பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஊருக்கு
2 மொழிகளில் வெவ்வேறு பேர் இருப்பது எல்லா இடங்களிலும் சாத்தியம்தான். அப்படித்தான் சிங்களத்தில் இருக்கின்ற பெயருக்கும் தமிழில் இருந்த பெயரை சிங்களத்தில் மாற்றி இருக்கின்றார்கள். இசைப்பிரியாவுடைய வீடியோ காட்சி வெளியான பிறகும் கூட நீங்கள் தனிப்பட்ட காங்கிரஸை விட்டு மத்திய அரசை விட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் இங்கே ஒரு போர்க்குற்றம் நடந்திருப்பதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நம்பவே இல்லை. போர்க்குற்றம் நடந்திருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேனே, இல்லை என்றா மறுக்கின்றேன். போர்க்குற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. போர்க்குற்றத்திற்கு காரணமானவர்கள் ராஜபக்சேவும் அவருடைய ராணுவம் என்று சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் விடுதலை புலிகளும் காரணம். நீங்கள் விடுதலை புலிகளை நீங்கள் இன்றைக்கு பிரபாகருடைய மகனை பார்த்தவுடன் நமக்கு சங்கடமாகத்தான் இருக்கின்றது. அதே போல் இந்த இளம்பெண் இசைப்பிரியா அவர்கள் இறந்ததை பார்க்கும் சங்கடமாகத்தான் இருக்கு. பிரபாகரனுடைய விடுதலை புலிகளால் ராஜீவ் சின்னாபின்னமாக அவர் உடல் துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார மனித வெடிகுண்டால் அதை பார்க்கும்போது நமக்கு சோகம் வரவில்லையா? நிச்சயமா வந்து அதனால்தான் தூக்கு தண்டனை கைதிகள் 4 பேர் இருக்கிறாங்க. அதனால்தான் சொல்கிறேன், அதையும் சொல்லிவிட்டேன். தூக்கு கைதிகளுக்கு தூக்கு தண்டனை கண்டிப்பாக தந்தே ஆக வேண்டும். அதாவது தூக்கு தண்டனை தருவதில் எனக்கு கொஞ்சம் மாறுபட்ட கருத்து உண்டு. வரப்பு தகராறு வந்து அல்லது நண்பர்கள் 2 பேர் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று உணர்ச்சி பூர்வமாக வந்து நான் உங்களையோ அல்லது நீங்கள் என்னையோ கொன்று விட்டால் உங்களை விடுதலை செய்வதற்கு சாத்தியக்கூறு இருக்கின்றது. திடீரென்று உணர்ச்சி பட்டார், தன்னை அறியாமல் செய்து விட்டார் என்று. ஆனால் பல நாட்கள் நாம் திட்டம் தீட்டி, பல நாட்கள் தலைவர்கள் போகின்ற இடங்களில் எல்லாம் நோட்டம் விட்டு ஒரு பிளான்ட் மர்டரை நாம் எப்படி மன்னிக்க முடியும்? ஆகவே தான் ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் என்ற கருத்தையும் நான் வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றேன். ஏன் 20 வருஷமா வலியுறுத்திட்டே இருக்கீங்க? உங்களை யார் கையை பிடிச்சி தடுத்து வச்சிருக்கிறார்? நேற்று நடந்த குற்றங்களுக்கு அப்சல் குருவும் அஜ்மல் கசாப்பும் வந்து தூக்கிலிடப்படும் போது நீங்கள் விசாரணை முடிந்து கருணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற அத்தனை விஷயங்கள் முடிந்த பிறகு அத்தனை விஷயங்கள் முடிந்த பிறகு கூட இன்னும் அது கோர்ட்டில் இருக்கின்றது. நீதித்துறையிலே ஒரு முடிவுக்கு இன்னும் வர முடியாமல் இருக்கின்றார்கள். பேரறிவாளருடைய அம்மையாரோ யாரோ கோர்ட்டில் போட்டு அது இன்னும் முடிவு செய்ய முடியாமல் இருக்கின்றது. அப்படின்னா இதுல வந்து ஏன் வந்து இந்த அவருடைய குற்றவாளிகள் சொல்லப்படும் தூக்கிலிடணும்னு சொல்றவங்க அவங்க ஏன் வந்து அதே ராஜீவ்காந்தியோட மகள் பிரியங்கா போய் ஏன் பார்க்கணும்? என்னுடைய தந்தையார் மிகவும் நல்லவர், எல்லோரையும் தேசிக்கின்ற குணம் உடையவர். அவரை கொள்வதற்கு இந்த அம்மையாருக்கு என்ன காரணம் என்பதை அறிவதற்காகத்தான் நான் சென்றேனே ஒன்று, வேறு ஒன்றும் இல்லை என்று தெளிவாக சொல்லி. பார்வையில கொலையாளியாக பார்க்கப்படுபவர்கள் அவள்கிட்ட என்ன சைக்கலாஜிக்கலா நம்ம என்ன தெரிஞ்சு கொண்டிருக்கு? நீங்க என்ன நினைச்சீங்க? என்னை பொறுத்தவரையில் நானாக இருந்தால் கண்டிப்பாக பார்க்கவே மாட்டேன், அது வேறு விஷயம். பட் பிரியங்காவை பொறுத்தவரை ஒரு மென்மையான இதயம் கொண்டவர்கள். தன் தகப்பனாருடைய ஏன் அவ்வளவு ஒரு நல்ல மனிதர் கொல்லப்பட்டார் என்பது அவர் ஒரு பதவதைப்பில் சென்றிருக்கலாம், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் சென்றிருக்கலாம். அதிலே தவறு என்று நான் எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே இந்த காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ளாமல் 2 சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கிறார். இப்ப இதே பிரதமர் மன்மோகன் சிங்கே பதவியில் இருக்கும்போது 2 முறை செல்லாமல், ஒரு முறை அமித் அன்சாரி போயிருந்தார், இன்னொரு முறை போயிருந்தார். அப்படி ஒரு முறை இன்னொரு முறையும் போகாமல் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன? அது வந்து உங்களுக்கு என்னை பொறுத்தவரையில் பிரதம மந்திரியே போக வேண்டும் என்றது கிடையாது. பிரதம மந்திரி போகாமல் வெளித்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்தை அனுப்ப வேண்டும் என்று முடித்தால் கூட எனக்கு சரிதான். இன்னொன்று, பிரதமர் அங்கே போனால் அங்கே இருக்கின்ற தமிழக முதலமைச்சர், வடக்கு மாகாண தமிழ் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் பிரதமர் இங்கே வர வேண்டும், எங்களுடைய மாகாணத்திற்கு வர வேண்டும், 206 கிலோமீட்டர் ரயில் அந்த வேலை முடிந்து விட்டது, அதை துவக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். ஆகவே பிரதமர் கலந்து கொண்டு வட மாகாணத்தில் இருக்கின்ற தமிழர்களை சந்தித்தால் அங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் என்ற காரணத்தால் தான் பிரதமர் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். ஆனால் தமிழகத்திலே கொஞ்சம் அழுத்தம் தரப்படுகின்றது, நாம் ஒரு சுமூகமாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பில் அவர் போகாமல் வெளிவிவகாரத்துறை அமைச்சரை அனுப்பினால் எனக்கு ஏற்புடையதுதான். ஆனால் இந்தியா கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கை. இதுல வந்து ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு காங்கிரஸ்குள்ள இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணம் தமிழகத்தில் அரசியலாக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த பிரச்சனை தேர்தலில் எதிரொலிக்கலாம் என்ற ஒரு அச்சமா? தேர்தலில் எல்லா பிரச்சனைகளும் தேர்தலில் எதிரொலிக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் 6 மாதம் கழித்து நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இந்த பிரச்சனை எதிரொலிக்கும் என்று நான் நம்பவில்லை. அப்படியே எதிரொலித்தாலும் மக்கள் இதனால் திசை திருப்ப முடியாது மக்களை என்று சொல்ல முடியும். நீங்கள் இதே இளங்கோவர்கள் கடந்த 9 மாதத்துக்கு முன்னால் வந்து சொல்லப்படும் போது இல்ல நம்ம வந்து இந்திய அரசு பங்களிக்க கூடாது, காமன்வெல்த் கலந்து கொள்ள கூடாது என்று சொல்லியிருக்கீங்க கடந்த 9 மாதம். உண்மைதான். இப்ப நீங்க வந்து மாத்துறீங்க. அப்படி ஏன் நான் அப்போது சொன்னேன் என்று சொன்னால், அப்போது அங்கே வடக்கு மாகாணத்தில் தமிழர்களுடைய ஆட்சி அமையவில்லை. அப்போது என்னுடைய கருத்து அதாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது அங்கே சுமூகமாக இந்திய அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக சுமூகமாக
தேர்தல் நடைபெற்று மிக பெருவாரியான வாக்குகளில் அங்கே தமிழர் இயக்கத்தை சார்ந்த விக்னேஸ்வரன் இன்றைக்கு முதலமைச்சராக ஆகியிருக்கின்ற இந்த நல்ல துவக்கத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இசைப்பிரியாவோட வீடியோ காட்சி வெளியான பிறகு போர்க்கொண்டு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு சொல்லும்போது ஏன் திரும்ப ஒரு முறை உங்க நிலைப்பாடு மாற்றக்கூடாது? ஏற்கனவே ஒரு முறை நீங்க மாத்திருக்கீங்க. நீங்கள் இசைப்பிரியா பிரபாகருடைய மகன் இதையே சொல்கின்றீர்கள். நீங்கள் எப்படி இது உங்கள் மனதிலே மிக ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அதே போல்தான் எங்களுடைய உள்ளங்களிலே ராஜீவ்காந்தியினுடைய மரணமும் பதிந்திருக்கின்றது. ஆகவே இசைப்பிரியா கொல்லப்பட்டது அயோக்கியத்தனம், அநாகரிகம், அது சாதாரண மனித தன்மை அற்றது என்று சொல்லும் போது இதை விட 100 மடங்கு மிகப்பெரிய மனித தன்மை அற்ற செயல் ராஜீவ்காந்தியை கொண்டது. ராஜீவ் கொலையை யாருமே நியாயப்படுத்தி விட முடியாது. அது சட்டப்பூர்வமான அல்லதும் கூட அதே போல நாடு முழுக்க அது மிகப்பெரிய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறது. அதுவல்ல பிரச்சனை. ஆனா ராஜீவ் கொலை செய்யப்பட்டார் என்பதற்காக ஒரு குழந்தையும் ஒரு இளம் பெண்ணும் கொலை செய்யப்படுவார்கள் என்பது இதை எப்படி நீங்க ஒப்பிட முடியும்? நீங்கள் ஒரு குழந்தை ஒரு சிறுமி, நான் உதாரணத்துக்காக தான் சொல்றேன். ராஜீவ் கூடவே இருந்த 19 பேர் சேர்த்தான கொலை. அதான் அதை மட்டுமல்ல, நிச்சயமா இதே பிரபாகரன் எத்தனை சிறு இளம் பெண்கள் சாவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார். ஆகவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்க வேண்டும். 2 பக்கமும் தவறு இருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஒன்றை மட்டும் இந்த 2 பேரை மட்டும் நீங்கள் வசதியாக சொல்லும் போது உயிர் என்பது எல்லோருக்கும் ஒரே உயிர் தான். எல்லா உயிரும் விலை மதிப்பிட முடியாது. ராஜீவ்காந்தி அவர்கள் விபத்துல மரணிக்கல. அவர் கொல்லப்பட்டிருக்கார், கொலை செய்யப்பட்டிருக்கார். அதே போல நாம குறிப்பிடக்கூடிய இந்த 2 பேர் ஏன் சொல்றோம்னு பிரபாகரன் மரணத்தை பத்தி யாரும் பேசல. பிரபாகரனுடைய மகன் மரணத்தை பத்தி பேசுறோம். பிரபாகரன் மரணத்தை பத்தி ஏன் இதே 2 பேரும் விபத்தில் சாகவில்லை, கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பிரபாகரன் மரணத்தை பத்தி தமிழகத்தில் யாரும் வருத்தப்படல. வைகோவும் கூட சொல்லல, பழனிமாறன் சொல்லல, சீமானு சொல்லல. ஆனா பிரபாகரனுடைய மகன் மரணத்தை பத்தி சொல்றாரு. ஏனென்றால் அவர்கள் பிடித்து வைக்கப்பட்டு கஸ்டடியில கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பது உண்மைதானே ஒழிய எப்படி கொலை செய்யப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்ட அத்தனை பேரும் அனுதாபத்துக்குரியவர்கள் என்பதை நான் மறுக்கவில்லை. எல்லோரும் அனுதாபத்துக்குரியவர்கள் தான். ஆனால் கொலை செய்யப்பட்ட ஒரு சாராருக்கு மட்டும் நாம் வக்காலத்து வாங்குவதும், இன்னொரு கொலை செய்யப்பட்டவர்கள் மனித குண்டால் கொலை செய்யப்பட்ட மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது என்று சொல்வதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த நாட்டுடைய ஃபசில் ராஜபக்சே சொல்றாரு, இந்தியா ஒரு பெரிய நண்பானில செயல்பட முடியாதுன்னு சொல்றாரு. அந்த நாட்டுடைய இந்தியாவுக்கான தூதர் கரியவாசன் சொல்றார், இந்தியா கலந்து கொள்ளணும், இந்தியா தான் தனிமைப்படுத்தப்படும் சொல்றார். அவர்களுக்கு ஒரு கருத்தை துணிச்சலாக பதிவு செய்வதற்கான ஒரு எண்ணம் இருக்கும்போது நாம ஏன் தயங்கணும்? அதுதான். அதாவது இங்கே எப்படி தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கின்றதோ அதே போல் அங்கே கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கின்றது. ராஜபக்சே என்ன சொல்கின்றார் என்பதுதான் நமக்கு முக்கியமே தவிர அங்கே இருக்கின்ற அரசியல்வாதியோ அங்கே இருக்கின்ற ஒரு ஜூனியர் அமைச்சரோ என்ன சொல்கின்றார் என்பதை பற்றி நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இங்கே கூட இங்கேயே போக வேண்டும் என்பதற்கு பல குரல்கள் ஒலிக்கின்றன, அங்க இருக்கக்கூடிய கூடாது என்பதற்கும் பல குரல்கள் ஒலிக்கின்றன. அதனால இங்கே நீங்க ஒரு கட்சியிலே எடுத்துக்கல, இப்ப எங்க கட்சியில இருக்கு, அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியிலும் இந்த கருத்து இருக்கின்றது. அகில இந்திய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே சொல்லிருக்காங்க, காங்கிரசும் பாஜக ஒரே நிலைப்பாடு தான் சொல்லிட்டு இருக்காங்க. தேசிய கட்சியில் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கின்றன, மார்க்சிஸ்ட் என்ன சொல்கின்றார்கள்? பாண்டியனை பொறுத்தவரையில் நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டாம். அவரை பொறுத்தவரையில் அதிமுக தலைமை என்ன சொல்கின்றதோ அதை 100க்கு 100 பின்பற்றி செயல்படக்கூடியவர் பாண்டியன். ஆனால் சிபிஎம் என்ன சொல்கின்றது? அங்கே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். தமிழகத்தை சேர்ந்த உங்களுடைய காங்கிரஸை சேர்ந்த மத்திய அமைச்சர் சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள் ஒட்டுமொத்த இலங்கையே ஈழம் தான், அந்த ஒட்டுமொத்த இலங்கையும் ஒட்டுமொத்த ஈழத்தையும் தமிழகம் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்றார். அது எந்த சூழ்நிலையில் எப்போது சொன்னார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவரை பொறுத்தவரை எனக்கு சுதர்சனை தெரிந்தவரை நேற்று கூட டெல்லியில் அவரை சந்தித்து நான் பேசிக் கொண்டிருந்த போது நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் அவர் உறுதியாக சொன்னார்.